ஷர்மிளா வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணிக்கு பிசிசிஐ 131 கோடி பரிசு தொகை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி 3வது T20 உலகக்கோப்பை வென்றது. மொத்தமாக இதுவரை 3 முறை வென்றிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக தொடர்ச்சியாக 2வது முறை வென்றிருக்கிறது. முன்னதாக 2024 ரோஹித் சர்மா தலைமையிலான அணி வென்றது. அதைத் தொடர்ந்து 2026 தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணி வென்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 3 முறை கோப்பையை தட்டிச் சென்றிருக்கிறது. தொடர்ந்து 2 முறை தட்டிச் சென்றிருப்பது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இதனால் இந்திய கிரிக்கெட் அணியை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலும் கௌரவப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ 131 கோடி ரூபாய் ரொக்க பரிசு அறிவித்திருக்கிறார்கள். நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் அபாரமாக செயல்பட்ட இந்திய அணி தொடர்ந்து 2வது முறையாக உலகக்கோப்பையை தக்க வைத்துக் கொண்ட முதல் அணி என்ற பெருமையை பெற்றிருக்கிறார்கள். அதோடு T20 உலகக்கோப்பை வரலாற்றில் 3வது முறையாக கோப்பையை வென்று இந்த தொடரில் அதிக வெற்றிகளை பெற்ற அணியாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளது. இந்த மகத்தான சாதனை பாராட்டக்கூடிய வகையிலும் பிசிசிஐ தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பயிற்சி ஊழியர்களுக்கும் மற்றும் தேர்வு குழுவினருக்கும் வாரியம் தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் அவர்களது எதிர்கால முயற்சிகளுக்கும் வாரியம் நல்வாழ்த்துக்களை கூறுவது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷன் ஆகியோருடைய அரை சதங்களால் 20 ஓவர்களில் 255 ரன்கள் என்ற மிகப்பெரிய ஸ்கோரை எட்டியது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு களமிறங்கிய நியூசிலாந்து அணி இந்திய பந்து வீச்சாளர்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் 159 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து தோல்வியடைந்தது. கிட்டத்தட்ட 96 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றார்கள். அதில் குறிப்பாக இந்திய அணியை கௌரவிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக ஒவ்வொரு வீரர்களும் முழுமையான பங்களிப்பை செலுத்தினார்கள். அதை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் 131 கோடி ரூபாய் பரிசு தொகையை பிசிசி அறிவித்திருக்கிறார்கள். இதுவரை இந்திய 2007ஆம் ஆண்டு தோனி தலைமையில் T20 உலகக்கோப்பை கைப்பற்றியது. 2024 ரோஹித் சர்மா தலைமையில் வென்றார்கள். 2026 தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி வென்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 3 முறை, அதாவது அதிக முறை T20 உலகக்கோப்பையை வெற்றி பெற்ற அணியாக இந்தியா உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து 2 முறை வென்ற அணியாக இந்தியா உருவாகி இருக்கிறது. சொந்த மண்ணில் உலகக்கோப்பை வென்ற முதல் அணி என்ற பெரும் இந்தியா பெற்றிருக்கிறது. இப்படி பல பெருமைகளையும் சாதனையும் பெற்ற இந்திய கிரிக்கெட்டை ஊக்கப்படுத்தும் வகையில் 131 கோடி பரிசு தொகையை பிசிசி அறிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஷர்மிளா.